வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகிர்தலுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. இயல்பாக உடலை மனசையும் வச்சுக்கோங்க. மனம் உடலும் வாய்க்கிற கொடுக்குற தன்மையில் இருக்கட்டும். மென்மையாக கண்கள் குடிக்குங்க. ஆற்றல் பகிர்தலை துவக்கலாம். நன்றி நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகுதியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நமது உள் அமைதியை நம்ம பாதுகாத்துக்க வேண்டியிருக்கு. அந்த உள் அமைதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தியானிங்க. அதை பற்றி கவனம் செலுத்துங்க. அது கவனம் செலுத்தும் போது தான் நம்முடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். நம்முடைய இயல்பான குணநலன்களை பற்றி
கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு நேரம் கிடைக்கும் போது அமைதியாக உட்காந்து நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய இயல்பான குணநலன்கள், அன்புன்னா என்ன, பொறுமைன்னா என்ன, தைரியம்னா என்ன, உறுதினா என்ன, மன்னிக்கிற குணம், முழுமை, இதெல்லாம் பற்றி, தூய்மை பற்றி, இதெல்லாம் பற்றி நீங்கள் ஆழமாக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அது சிந்திக்க சிந்திக்க நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். அதாவது பயனற்றவற்றின் பயன், அதாவது இந்த சமூகம் பயனற்றது என்று ஒதுக்கி வைத்த இந்த இயல்பான குணநலன்களை நம்ம கவனிக்கும் போது அதனுடைய ஆற்றல் நமக்கு புரியும். இந்த குணநலன்கள், இந்த உணர்வுகள் தான் நமக்குள்ளே இருக்கிற இரையாற்றலை முழுமையாக வெளிப்படுத்துறது, சரியான பாதையில் நம்முடைய நன்மையை நோக்கி அதை பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது. இந்த சமூகம் நமக்கு கொடுத்திருக்கிற கோபம், வெறுப்பு, பயம், கவலை, பொறாமை, பேராசை, சுயநலம், அறியாமை போன்ற விஷயங்களை நம்ம எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது. அது முழுமையாக புறக்கணிக்க வேண்டிய ஒன்று. இதெல்லாம் நாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிற வாத்து குஞ்சுகள் தான். இது நம்ம கற்பனையில் வளர்க்குற வாத்துக்கள் தான். இது எந்த அளவுக்கு நம்ம கற்பனையில் அதோட ஒன்றி போகிறோமோ, இந்த மாயையோட ஒன்றுறோமோ, அந்த அளவுக்கு அது நமக்கு நம்முடைய நேரத்தையும் மன அமைதியையும் சிதறடிக்க முயற்சி பண்ணுவோம், சிதறடிக்கும். அதனால் நம்ம அதை முழுமையாக புறக்கணிச்சிடுறது சரியான விஷயமா இருக்கும். அதில் தெளிவாக இருங்க, கவனிங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப திரும்ப ஆழமாக நம்மளுடைய இயல்பான உணர்வுகளை நினைத்து பார்க்கும்போது தான் அதோடைய பலன்களை நம்ம முழுமையாக பெறுவோம். அதை நம்ம மேம்படுத்திக்க முடியும். இரையாற்றலை நம்ம உணரவும் பயன்படுத்தவும் நன்மை பெறவும் முடியும். நல்லது நண்பர்களே, நாம் நாளை சந்திப்போம். மகிழ்ச்சி. நன்றி. வணக்கண்ணே. வணக்கங்க.